வாகனத்தை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த வாகனத்தை பத்தி பராமரிக்கிறது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நானும் இன்றைக்கு ஒரு சிறந்த வாகனத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல எல்லாருக்குமே வாகனம் வாங்கணும், அதை பயன்படுத்தணும் ரொம்ப ஆசை இருக்கும். எல்லாருமே பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வாகனத்தை நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். அது 2 சக்கர வாகனமா இருக்கலாம், இல்ல ஒரு மகிழுந்தா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் வாங்கின ஒரு 2-3 மாசம் மட்டும் தாங்க ரொம்ப அழகா அதை பார்த்து பராமரிச்சுட்டு இருக்கும். ஆனா என்னைக்கு இந்த மழை காலம் வருதோ அதுக்கப்புறம் தான் ஐயோ வாகனத்தை வந்து நம்ம சரியா பராமரிக்கலையே, அந்த வைப்பர் கண்ணாடி வண்டியை வந்து முழுக்க தொடச்சி எடுக்கிறது சரி, எல்லாமே சரியா இருக்கா, பொருத்தமா இருக்கா, பிரேக் பிடிக்குதா, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு வாகனத்தை யாரு சரியா பராமரிச்சுட்டு இருக்காங்களோ, அதுவும் எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பதான் அந்த வாகனம் அவருக்கு ஒரு சிறந்த நண்பரா இருக்கும். சரி, இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய தொழில்நுட்பங்களோட நிறைய வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. அது மகிழுந்தா இருக்கட்டும், 2 சக்கர வாகனமா இருக்கட்டும். பொதுவா மகிழுந்துல பரவலா வந்து நம்ம சென்சார் உணரிகள் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல இப்ப உலகத்திலேயே வந்து ஒரு 2 சக்கர வாகனத்துல ஒரு உணரிகளை பயன்படுத்த போறாங்க. சைடு வியூ அசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த இடத்துல பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, எல்லாருமே 2 சக்கர வாகனத்துல நம்ம வந்து இந்த கண்ணாடிகள் பயன்படுத்தும், பின்னாடி என்ன வாகனம் வருது அப்படின்னு பாக்குறதுக்காக கண்ணாடிகள் பயன்படுத்தும். ஆனா பெரும்பாலும் அந்த வாகனம் புதுசா இருக்கும் போது மட்டும்தான் கண்ணாடிகள் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடிகளை கழட்டி வச்சுப்போம். நிறைய நம்ம பார்த்துப்போம். அந்த உணரிகள் எதுக்காக பயன்பட போகுது அப்படின்னா, எதிர்காலத்தில் அந்த 2 சக்கர வாகனத்துல அந்த 2 கண்ணாடிகளுக்கு பதிலாக பயன்பட போகுது. அதனால நம்மளை சுற்றி என்னென்ன வாகனங்கள் நம்மளுக்கு பயமுறுத்துற மாதிரி வருது அப்படின்றத சரியான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை அந்த உணரிகள் நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி 2 சக்கர வாகனத்தை பொறுத்தும் நிறைய அதிகமான வேகத்தில் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த உணர்வுகள் பொறுத்ததுக்கு அப்புறம் அதிகபட்சம் ஒரு 80 இருந்து 85 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் அந்த 2 சக்கர வாகனத்தில் பயன்படுத்த முடியும். ஆக மொத்தம் நம்மளோட பாதுகாப்புக்காக தான் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 2 சக்கர வாகனங்கள்ல புது விஷயங்களை புகுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு புதிய வாகனத்தை பார்க்க போறோம். அது என்ன வாகனம் அப்படின்றத நான் சொல்றதை விட நிகழ்ச்சியில போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட நிகழ்ச்சியில புத்தம் புதிய ஹோண்டா ஷைன் எஸ்பி அந்த வாகனத்தை தான் பார்க்க போறோம். என்னடா எடுத்தோடனே வாகனத்தோட பேர் சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 சக்கர வாகனம் வாங்க போறீங்க. பராமரிப்பு ரொம்ப குறைவா இருக்கணும், விலையை பத்தி கவலையே கிடையாதுங்க, ரொம்ப தரமா இருக்கணும், வீட்டுல எல்லாருமே ஓட்டணும், ரொம்ப எளிமையா இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் நீங்க யோசிக்கும் போது உங்க மனசுல தோணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா ஹோண்டா நிறுவனம். என்ன நான் சொல்றது சரிதானே? இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேர்வா ஹோண்டா நிறுவனம் இருக்கும்போது எங்களோட நிகழ்ச்சியிலும் எங்களோட தேர்வு இந்த வாரம் ஹோண்டாவா தான் இருக்கு. சரி, சமீபத்தில் இந்த வாகனத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வாகனத்தை எப்படி பராமரிக்கிறது, எப்படி வாங்குறது, எப்படி ஓட்டும் போது என்ன அனுபவம் கிடைக்குது அப்படின்றத முழுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை போரூர் பக்கத்துல காட்டுப்பாக்கம் இருக்கு. காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சூர்யா மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். சரி, இந்த வாகனத்தை நம்ம ஓட்டி பார்க்கலாம். அதுக்கு முதல் உங்களுக்காக ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்துட்டு வந்துருங்க. ஹோண்டா ஷைன் எஸ்பி வண்டி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல, பார்க்கும்போது அவ்வளவு அழகா நம்மளுக்காக வடிவமைச்சு கொடுத்த மாதிரியே இருக்கா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வகையான வாகனங்கள் தான் விரும்பி கொடுக்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நாம வந்திருக்க இடம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சூர்யா மோட்டார்ஸ் சென்னை காட்டுப்பாக்கத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கந்தன் கூட இருக்காரு, அவர்கிட்ட இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கந்தன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இங்க என்ன இருக்கீங்க கந்தன்? நான் இங்க வந்து சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். பொதுவா இந்த ஹோண்டா அப்படின்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். எங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குல்ல ஹோண்டா, அதை பத்தி சொல்லுங்க. ஹோண்டா அப்படின்னாலே நம்பிக்கை தான் சார். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி, நெக்ஸ்ட் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஹோண்டா வந்து லீடிங்கில் கொண்டு வரதுக்கு காரணமே இந்த 3 மெயின் தான். சரி, இந்த ஹோண்டா ஷைன் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த எஸ்பி வகை வந்து 125 சிசி, நிறைய 125 சிசி வண்டி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதை விட இது சிறந்தது அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுங்க? 125 சிசி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிளில் லீடிங்கில் இருக்கிறது ஹோண்டா பைக் தான். இன்னைக்கும் அவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. அது போக இதை விடவும் இன்னும் ரொம்ப ஸ்டைலா குவாலிட்டியா இன்னும் வந்து திறனுடைய வேகத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த புது சிபி ஷைன் எஸ்பி. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஹோண்டா புதிய ஒரு வாகனத்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இந்த ஹோண்டா ஷைன் எஸ்பி எப்ப அறிமுகப்படுத்தணும் சொன்னீங்க? இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் பண்ணியிருக்காங்க. 19 நவம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி, சில தினங்களுக்கு முன்னாடி. ஆமாம், சென்னையில் வந்து நாங்கள் பெரிய மால்லையோ இல்லை ஒரு பெரிய தியேட்டர்லேயோ வந்து மக்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் அன்வீலிங் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், லான்ச் பண்ணுவோம் சென்னைக்கு. சரி, இப்போ ஒரு வாகனம் வந்து சந்தேகம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வருவாங்க. இந்த வாகனம் எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கி இருக்கு? இளைஞர்களுக்காக சார். ஏன்னாக்கா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஷைன் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க.
அது வந்து ஆல் ட்ரெடிஷனல் வெஹிக்கிள் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை விடையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஸ்டைலிஷாக லுக் வைஸ் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா யூத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கும். ஹோண்டா ஷைன் எஸ்பி பாத்தீங்களா, இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அழகா குளிர்ச்சியா பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா சேர்த்துக்கலாம். வடிவமைப்பு சரி, நீங்க ஸ்டைல் வடிவமைப்பு பத்தி சொல்லிட்டீங்க. முதல்ல இதோட டிசைன் அந்த வடிவமைப்பு பத்தி சொல்லுங்களேன். இது பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்காக ஸ்டைலா கொண்டு வந்திருக்கு. யூத்துக்காகவே கொண்டு வந்த ஒரு 125 செக்மெண்ட் பைக் சிபி ஷைன் எஸ்பி. எஸ்பி மீன்ஸ் ஸ்பெஷல். ஸோ எப்பவுமே வந்து எல்லாருமே ஸ்பெஷலா இருக்கணும்னு தான் எல்லாத்தையுமே ஆசைப்படுவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற ஷைனை விட ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிறது தான் அதுக்கான எஸ்பின்ற பேர். ஸோ வெரி ஸ்பெஷல். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி வைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெண்டி வைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது காற்று வேகம் அடிச்சதுனாக்கா ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிடும் காற்று. ஸோ காற்று இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இன்னும் வண்டி நல்லா மூவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காற்று நம்மளை வேகம் அடிக்காது, நம்மளுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. ஸோ தடை இல்லாம போயிட்டே இருக்கலாம். நம்ம அதுக்காக கொண்டு வந்தது. நிறைய வாகனங்களை பார்த்திருக்கேன். இந்த வைசர் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரே மட்டமா தான் இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன வளைவு நீங்க கொடுத்துருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. அதுதான் சார், காத்து இருக்கு இல்லையா, காத்தை ஸ்பிளிட் அப் பண்றதுக்காக கொடுத்தது தான் இந்த டிசைன் எல்லாமே. அப்ப எவ்வளவு வேகமா காற்று அடிச்சாலும் காற்றை கிழிக்கக்கூடிய, காற்றோட திசையை மாற்றக்கூடிய ஒரு வடிவமைப்பு தான் 100% உண்மை. இதுல என்னென்ன விளக்குகள் பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் விளக்கு தான் வரும். பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அதிக திறன் இருக்கும். அதிக திறன் இருக்கும். இதுல வந்து ரிஃப்ளெக்டர் ஏதாவது இருக்கா உள்ள? நம்ம சொல்லுவோம் இந்த சைடுல தான் இருக்கு. உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடுல இருக்கும். இது வந்து அழகாவும் இருக்கும், அதே சமயத்துல நம்ம நேரா வரவங்களுக்கு தெரியும். சைடுல இருந்து வரவங்களுக்கு இந்த பக்கம் இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிற வரவங்களுக்கு ரிஃப்ளெக்டரா இது வேணும். பொதுவாக நம்ம வண்டியை முன்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச வண்ணத்துல இருக்கணும். அது கூடுதலான ஒட்டும் ஸ்டிக்கர்ஸ் அதுவும் நீங்க புதுசா கொடுத்துருக்கீங்க. வண்ணமும் ரொம்ப புதுசா இருக்கு. இதுல இந்த முகப்புல இருக்கக்கூடிய இந்த வடிவம் பத்தி சொல்லுங்க. இது வந்து மாடர்ன் கிராபிக்ஸ். நார்மலா வர ஸ்டிக்கரை விட கிராபிக்ஸோட விளங்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சில ஸ்டிக்கருங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஸ்ட்ரைப்பாக இருக்கும், இல்லை செக்குடாக இருக்கும். இது ஸ்ட்ரைப் வித்து செக்குடு எல்லாமே வரதுனால இன்னும் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். நம்ம இடதுபுறம் அந்த எச்சரிக்கை விளக்கு, அந்த இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வடிவமைப்பு பற்றி சொல்லுங்க. உள்ள என்ன விளக்குகள் பயன்படுத்தி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் சொல்ல போனா இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கும். இமீடியட்டா டக்குன்னு ஏதாச்சும் இடிச்சு அந்த மாதிரி சமயத்தில் உடஞ்சிடாது, இமீடியட்டா பிரேக் ஆகாது, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா வழக்கமா இந்த லைட் பாத்தீங்கன்னா கலர் வந்து வேற கலர்ல இருக்கும், உள்ள இருக்கிற விளக்கு வந்து வெள்ளையா இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா வெளியில இருக்கிற கவர் வெள்ளையா இருக்கும், உள்ள இருக்கிற ஆரஞ்சு கலர் இருக்கனால இன்னும் நல்லா ரொம்ப லாங்கா தெரியும், ரொம்ப பிரகாசமா தெரியும். தூரமா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஹோண்டா ஷைன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புது வடிவத்துல ஜொலிக்கக்கூடிய ஒரு மக்காட் நீங்க கொடுத்துருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. மட்காட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மட்காட் வந்து மெட்டலும் இல்லாம ஃபைபரும் இல்லாம ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது உங்களுக்கு சுலபத்துல துரு பிடிக்காது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடையத்துக்கும் சான்சஸ் இல்லை. இதுல சாக்கப்ஸர் பத்தி யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா டெலிஸ்கோபிக் சாக்கப்ஸ் தான் ஃப்ரண்ட்ல வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக்கப்ஸர் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து மோர் ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த ஷாக்கப்ஸோட நீளம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பவுமே வந்து நார்மலா வர பம்பிங்கோட இது ஜாஸ்தி பம்பிங் இருக்கும். பள்ளம் மேடு இந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் போகும்போது ஸ்மூத்தா இருக்கும். இதுல உள்ள இந்த பிரேக்கிங் சிஸ்டம் டிஸ்க் பிரேக் யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் தான் எல்லா மோட்டார் சைக்கிள் இருசக்கர வாகனங்களையும் வரும். இதுல என்ன பெருசா இருக்கு புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பி பிரேக் சிஸ்டம் சிபிஎஸ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்கோம். ஹோண்டா எல்லா பைக்லையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பைக்லையும் இருக்கு. இந்த பைக்லையும் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னாக்கா நார்மலா ரியர் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா ரியர் பிரேக் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஹோண்டா பைக்கை பொறுத்த வரைக்குமே ரியர் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் அப்ளிகபிள் ஆகும். ஒரு இரண்டு சக்கர வாகனத்துல இரண்டு சக்கரங்களே வந்து ட்ரம் பிரேக் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன அந்த காம்பிங் பிரேக்கிங் வந்து ஒரு சராசரியான விகிதத்துல வந்து வாகனத்தை வந்து உடனே கட்டுப்படுத்த முடியும். ஆனா ட்ரம் பிரேக்கை விட டிஸ்க் பிரேக் அப்படின்றது அதிக திறனுடையது. அந்த காம்பிங் பிரேக் சிஸ்டம் இதுல எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்க. எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பாத்தீங்கன்னாக்கா இதுல உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க் பிரேக் வருது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 60-40 ரேஷியோ உங்களுக்கு கம்மியாகும் டிஸ்க் பிரேக் இருந்தா யூஸ்வலாவே.
இன்னும் ரியர் பிரேக்கும் அப்ளிகபிள் ஆகும்போது ரியர் பிளஸ் ஃப்ரண்ட் டிஸ்க் ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும்போது சேம் இன்னும் நமக்கு ரேஷியோ ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ இதுல சக்கரங்கள் என்ன எவ்வளவு அளவுகளை பயன்படுத்துறீங்க? முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்போக்ஸ் அலாய் வீல் இருக்கு, ட்ரெண்டி அலாய் வீல். எப்பவுமே அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்போக்ஸ் தான் வரும், ஒரே பிளேட்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்போக்ஸ் இருக்கு, பட் டபுளா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பள்ளம் மேடலையோ இல்ல ஸ்பீட் பிரேக்கர்லயோ ஏறி இறங்கும் போது இன்னும் அந்த டயருக்கு ரொம்ப பிடிமானமா இருக்கும். அந்த பிரேக் ஆகிறது உடையாது அந்த மாதிரி இருக்காது. பாத்தீங்களா, சக்கரங்கள்ல உள்ள அந்த 2 ஸ்போக்ஸ் வீல் வந்து மொத்தம் 5 இருக்கு. அது 2 இருக்கனால என்ன கூடுதலான விஷயங்கள் அப்படின்றத ரொம்ப அழகா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால இனிமேல் வாகனம் வாங்கும்போது இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, நீங்க சக்கரங்களை பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப டயரை பத்தி சொல்லுங்க. டயரை பத்தி சொல்றதுனாக்கா நம்ம பொதுவாகவே இத்தனை வருட காலமா நம்ம வந்து டியூப் உள்ள டயரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம ஹோண்டால என்ன அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா டியூப்லெஸ் டயர், டியூபே இல்லாம டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் நல்ல ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா கனமான டயர் இருக்கு, இது பாத்தீங்கன்னாக்கா கனமான டயர், ரொம்ப கனமா இருக்கு. ஆமா, டியூப் யூஸ் பண்ணாதனால அதனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். டர்னிங் ரேடியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு காத்து இல்லாதனால டயர் ரொம்ப ஹீட்டும் ஆகாது. ஸோ டியூப்லெஸ் டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயா வச்சுன்னு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா வண்டி போயிட்டு போயிடலாம். அது ஹோண்டால தான் அறிமுகப்படுத்திருக்காங்க.